கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. நீராவி என்ஜின் ரயில், டீசல் என்ஜின் ரயில், மின்சார ரயில் போன்றவற்றையே இதுவரை நாம் பார்த்திருப்போம். ஆனால் அதிநவீன தொழில்நுட்பங்களில் ஒன்றாக கருதப்படும் ஹைட்ரஜன் டெக்னாலஜியில் இயங்கும் ரயிலை தயாரித்து சேவையையும் வெற்றிகரமாக தொடங்கி சாதனை படைத்திருக்கிறது இந்தியா. மாறிவரும் இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் மேலை நாடுகளுக்கு இணையாக இந்தியாவிலும் ரயில்வே உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. வந்தே பாரத் ரயில் திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், புல்லட் ரயில் திட்டம் என ரயில்வே அபரிமிதமான பரிணாம வளர்ச்சியை கண்டு வருகிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஹைட்ரஜன் டெக்னாலஜி தொழில்நுட்பத்திலும் இப்போது சாதித்திருக்கிறது இந்தியா. இந்த தொழில்நுட்பம் தொடக்க நிலையிலேயே இருந்த போதிலும் ஜெர்மனி, அமெரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் மட்டுமே இத்தகைய ரயில்களை தயாரித்து இயக்கி வருகின்றன. தற்போது இந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்த ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தில் ரயில் எப்படித்தான் இயங்குகிறது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். பொதுவாக மேல்நிலை கம்பிகளிலிருந்து மின்சாரம் பெறும் வழக்கமான ரயில்களுக்கு மாற்றாக ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இந்த ரயில் இயங்குகிறது. அதாவது 1200 கிலோவாட் திறன் கொண்ட ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கல உந்து விசையால் ரயில் இன்ஜின் செயல்படுகிறது. ஹைட்ரஜன் செல் தொழில்நுட்பம் மூலம் ரயிலுக்குள்ளேயே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இடையே நடக்கும் வேதிவினையின் மூலம் கிடைக்கும் மின்சாரம் ரயிலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த நடைமுறையில் ரயில்களில் இருந்து கரி, புகை ஏதுமின்றி வெறும் நீராவி மட்டுமே கழிவாக வெளியேறுவதுதான் சிறப்பம்சம். இதன் காரணமாக டீசல் என்ஜின் ரயில்களுடன் ஒப்பிடுகையில் ஹைட்ரஜன் ரயில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நண்பனாக பார்க்கப்படுகிறது. வாயு கசிவு, வெப்பம், தீ, புகையை முன்கூட்டியே கண்டறியும் பிரத்யேக பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன. கார்பன் வெளியீடு இல்லாததால் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. இயக்குவதற்கான செலவும் குறைவுதான். ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் அதிகபட்சமாக 365 கிலோமீட்டர் தூரம் வரை ரயிலால் தடையின்றி இயங்க முடியும். தினசரி 2 முறை இயக்கப்படும் ரயிலின் சேவைக்காக சுமார் 300 கிலோ வரை ஹைட்ரஜன் எரிபொருள் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் 10 பெட்டிகளுடன் சுமார் 2600 பயணிகளை ஏற்றிச் செல்லும் வகையில் இயக்கப்படுகிறது. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் பசுமை ரயில் சேவை துவக்கப்பட்டதை அடுத்து இந்திய ரயில்வே வரலாற்றில் புது அத்தியாயம் தொடங்கியுள்ளது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.